ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பராசக்தி போக மாட்டோம், பராசக்தி ரிலீஸ் ஆகிவிட்டால் அப்படின்னு. பைத்தியங்களாடா நீங்கள்லாம். அவன் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இவ்வளவு பண்ணுறானுங்க, இது கூட தெரியல. நம்ம ரஜினிகாந்த் அந்த காலத்தில் இதோட அவரோட கடைசி படமா, அவர் இனி நடிக்க போவதில்லையான்னு அந்த ராகவேந்திரர் படம் போது சொன்னாங்க. எல்லாரும் அச்சிச்சோ அப்படியா அப்படியான்னு போனாங்க. அப்புறம் வந்து ஜெயலலிதாவே படத்தில் எதிர்த்து பேசிவிட்டார் அப்படின்னு போனாங்க. அப்படியோ என்னன்ட்டு அந்த ஏதோ மீனாவும் அவனும் நடிக்கிற படம் இது மாதிரி அவங்களுக்காக அவங்க வந்து பண்ணுறானுங்க. இந்த லூசு ஏய் லூசு அடிச்சிரு அடி அடி சை தற்கொலையாக இருக்காத அப்படின்னு அடிக்கணும் போல இருக்குது. லூசுங்களா அவன் வந்து படத்தோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பண்ணிட்டு கிடக்கானுங்க. இதில் நீங்கள்லாம் சொல்கிறீங்க. எவ்வளவு பேர் வந்து உங்களுக்கு அறிவு சொன்னாலும் உங்களெல்லாம் எப்படிடா தற்குறின்னு திட்டுறதா, தடிமாடு திட்டுறதா, எரும மாடு திட்டுறதா? சோ கடவுளே, புரிஞ்சுக்கங்க. ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலைன்னா பராசக்தி போகலனாக்க பராசக்திக்கு ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. போய் முதல்ல நீங்கள் பராசக்தியை ஒன்றும் பார்க்க வேண்டாம், போய் உங்கள் பையன் குழந்தைகளை பாருங்கள். உங்கள் அம்மாவை வந்து மாமனார் மாமியாரை பார்க்க சொல்லுங்கள். உங்கள் அம்மாவை புருஷனை முடக்க வைக்க சொல்லாதீங்க. இதெல்லாம் பண்ணுங்கப்பா. சும்மா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலைன்னா இவங்க பராசக்தி பார்க்கலன்னா பராசக்திக்கு அப்படியே சிவகார்த்திகனுக்கு எதிராக கொடி பிடிக்கிறாங்களாம். கருமம். அவங்களெலாம் முன்னாடியே செட்டப். இது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணணும் இந்த வாட்டி. அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி நம்மளை எதிர்க்கிற மாதிரி, நம்மளை வரவிடாத மாதிரியும், நம்ம வந்து கோர்ட்டில் போய் அப்ளை பண்ணி அதுக்கு போராடுற மாதிரியும் பண்ணி இந்த டேட்லேயே வர வைப்போம் அப்படின்னு வைப்பாங்க. இல்லைன்னா இந்த டேட்டுன்னு வச்சுருப்போம், இவங்க பண்ணினதுனால தான் அந்த டேட்டு போச்சுன்னு வச்சுருப்போம் அப்படின்னு அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டுடா. இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க விளம்பரம் கொடுக்குறாங்க. அச்சோ இவ்வளோ என்னத்தை தான் பாடம் படித்து புரிஞ்சு நல்லா எழுதி நல்ல மார்க்கில் வந்து நல்லா இருந்தாலும் வாழ்க்கையில் புரியறது இருக்கும். நாங்கள்லாம் வந்து பல சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் வாழ்க்கை புரிதல் அனுபவத்தில் சொல்கிறோங்கன்னா தேவையில்லாமல் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெல்லாம் சட்டையை சுற்றிட்டு இருக்காதீங்க. மக்கு பிளாஸ்றீங்களா?